கொல்கத்தாவில் DSC A24 என்ற டைவிங் சப்போர்ட் கிராஃப்ட் வகை கப்பல் அதிகாரப்பூர்வமாக தொடங்கி வைக்கப்பட்டது. ஆழ்கடல் நடவடிக்கைகளுக்கான அதிநவீன தொழில்நுட்பங்களுடன் உருவாக்கப்பட்ட இந்த கப்பல் அதிகாரிகள் முன்னிலையில் கடலில் இறக்கப்பட்டது. போதைப் பொருள் இல்லா இந்தியா என்ற 100 வார போதைப் பொருள் எதிர்ப்பு மக்கள் இயக்கத்தை தொடங்கி வைத்தார் பிரதமர் மோடி. போதைப் பொருள் கடத்தல் கும்பல்களுக்கு எதிரான நடவடிக்கைகள் மேலும் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். தமிழகத்தில் பூரண மதுவிலக்கை அமல்படுத்த கோரிய மனுவை தள்ளுபடி செய்து உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவு. அரசின் கொள்கை முடிவு என்பதால் நீதிமன்றம் தலையிட முடியாது என கருத்து. 1500க்கும் மேற்பட்ட போலி வெடிகுண்டு மிரட்டல் விடுத்த வழக்கில் கைதான சரத் சுப்பிரமணியன் 109 முறை விமானங்களுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுத்ததாக வாக்குமூலம் அளித்துள்ளார். அவரது மிரட்டலால் பல கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டிருப்பதாகவும் மேலும் 2 வழக்குகளில் அவர் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் அறிவிப்பு. ஆர்த்தியின் தாயார் சுஜாதா நேற்று பேட்டியளித்திருந்த நிலையில் சிலர் நீதிமன்ற அவமதிப்பில் ஈடுபடுகின்றனர் என நடிகர் ரவி மோகன் இன்ஸ்டாகிராமில் பதிவிட்டுள்ளார். தன் உயிர் உள்ளவரை நாங்கள் 4 ஒரே அறையில் இருக்க மாட்டோம் எனவும் அவர் கூறியுள்ளார். நெல்லை பாளையங்கோட்டையில் தனிப்படை போலீசார் நடத்திய அதிரடி சோதனையில் கைத்துப்பாக்கி போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. கஞ்சா, மெத்தபெட்டமைன் போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்ட நிலையில் 7 பேரை பிடித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருப்பூரில் போலி நகைகளை அடகு வைத்து 52 லட்சம் ரூபாய் மோசடி. காவல் உதவி ஆய்வாளரின் மனைவி மற்றும் வங்கி அதிகாரிகள் 3 பேர் என 4 பேரை கைது செய்து போலீசார் விசாரணை. திருவண்ணாமலை கிரிவல பாதையில் உள்ள சாமியார்கள் குறித்து கணக்கெடுக்கும் பணி தீவிரம். சாமியார்களின் புகைப்படம், கைரேகை, முகவரி உள்ளிட்டவைகள் சேகரிப்பு. சென்னை அண்ணா நகரில் அலுவலக மாடியிலிருந்து குதித்து இளைஞர் உயிரிழப்பு. டிராவல்ஸ் நிறுவனத்தில் பணியாற்றி வந்த இளைஞரை ரூபாய் 40 லட்சம் கையாடல் செய்ததாக குற்றம் சாட்டி தாக்கியதால் விபரீத செயல். சென்னை அண்ணா நகரில் அலுவலக மாடியிலிருந்து குதித்து இளைஞர் உயிரிழந்த சம்பவம். காரணமானவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இளைஞரின் சகோதரி கோரிக்கை விடுத்துள்ளார். ஆஃபீஸில் வந்துட்டு மணி வந்துட்டு மிஸ் ஆகிருக்கு. அவனை அடித்து மிரட்டி என்னன்னு கேட்டு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்க சொல்லியிருந்திருக்காங்க. அவன் என்கிட்ட சொன்ன வரைக்கும் அவன் எந்த தப்புமே பண்ணல அப்படின்னு தான் என்கிட்ட சொல்லியிருந்தான். ஆனால் அந்த கம்பெனியில் அவனை ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ண சொல்லி ஜெட்டியோடு நிற்க வச்சு அடிச்சிருக்காங்க. ஷர்ட்டை வச்சு கையை கட்டி அவனை நீல் பண்ண சொல்லி அவனை அடிச்சிருக்காங்க. அவனை அடித்ததுக்கு பயந்து அவங்க வந்து எப்படி தப்பிக்கணும்னு தெரியாமல் அங்கே வந்து அவன் குதிச்சிருக்கான். அவங்க பின்னாடி துரத்திருக்காங்க. அவன் குதிச்சு கீழே விழுந்து இப்போ இறந்துட்டான். ஆனால் ஏன் திடீர்னு இப்படி ஒரு கம்ப்ளைண்ட் சொன்னாங்கன்னு தெரில. என்னதான் விசாரிக்கிறதா இருந்தாலுமே வந்துட்டு அவங்களுக்கு அடிக்கிறதுக்கு ரைட்ஸ் கிடையாது. அஃபிஷியலாக மூவ் பண்ணியிருக்கணும். ஆனால் அவங்க அந்த மாதிரி எந்த ஸ்டெப்புமே எடுக்கல. திண்டுக்கல் மாவட்டம் கீரனூரில் காவிரி கூட்டு குடிநீர் குழாயில் உடைப்பு. அருவி போல் பேரிட்டு வெளியேறிய தண்ணீரால் போக்குவரத்து பாதிப்பு. இளைஞர்கள் மற்றும் ஜென்சி தலைமுறையினர் எப்போதும் பாஜக பக்கமே இருப்பதாக மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். இளைஞர்கள் மத்தியில் பிரதமர் மோடிக்கு உள்ள செல்வாக்கை கண்டு ராகுல் காந்தி அச்சமடைந்துள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். தலைநகர் டெல்லியின் பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்தது. திடீர் மழையால் குளிர்ச்சியான சூழல் நிலவி வருகிறது.
உத்தரப்பிரதேச மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் கனமழை வெளுத்து வாங்கி வருகிறது. தொடர் மழையால் அயோத்தியில் உள்ள சரயு நதியில் நீர்மட்டம் அதிகரித்துள்ளது. மேற்கு வங்க தலைநகர் கொல்கத்தாவில் கனமழை வெளுத்து வாங்கி வருகிறது. சாலைகளில் மழைநீர் தேங்கி நிற்பதால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்து வருகின்றனர். குஜராத் மாநிலம் சூரத் மாவட்டத்தில் உள்ள கீம் நதியில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் கீம் மோல்பாட் சாலையில் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. பல கிராமங்களை வெள்ள நீர் சூழ்ந்துள்ளதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை முடங்கியுள்ளது. ஜம்மு காஷ்மீரின் தானாமண்டி மற்றும் தர்ஹால் உள்ளிட்ட மலை பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது. கனமழை காரணமாக ராஜௌரி மாவட்டத்தில் உள்ள நதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. உத்தரகாண்ட் மாநிலத்தில் ருத்ரபிரயாக் மாவட்டத்தில் தொடர் கனமழை. பல்வேறு பகுதிகளில் நிலச்சரிவு ஏற்பட்டதால் வாகன ஓட்டிகள் யாத்ரீகர்கள் அச்சம். நிலச்சரிவு அபாயத்திற்கு மத்தியிலும் பிரசித்தி பெற்ற கேதார்நாத் கோவிலில் திரளான பக்தர்கள் தரிசனம் செய்து வருகின்றனர். பாதுகாப்பு வழிகாட்டுதல்களை பின்பற்றி பக்தர்கள் பயணத்தை தொடருமாறு மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது. பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியான முசாஃபராபாத்தில் தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் மீண்டும் வன்முறை வெடித்துள்ளது. போராட்டக்காரர்களுக்கும் பாதுகாப்பு படையினருக்கும் இடையே மீண்டும் மோதல் ஏற்பட்டதால் இராணுவத்தினர் குவிக்கப்பட்டுள்ளனர். அமெரிக்காவின் வாஷிங்டன் மாகாணத்தில் உள்ள ஸ்போக்கேன் பகுதியில் காட்டுத்தீ வேகமாக பரவி வருகிறது. 2.5 லட்சம் ஏக்கருக்கும் அதிகமான நிலப்பரப்பு தீக்கிரையாகி உள்ள நிலையில் வாஷிங்டன் ஆளுநர் அவசர நிலையை பிரகடனம் செய்துள்ளார். கிரீஸ் நாட்டில் காட்டுத்தீ பரவல் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. கட்டுக்கடங்காத காட்டுத்தீயை அணைக்க தீயணைப்பு வீரர்கள் போராடி வருகின்றனர். Friday morning in Viotia and spread rapidly through dry toward the coast. More than 300 firefighters, 18 forest commando units, and helicopters were also mobilized, but gale force winds and severe turbulence forced authorities to temporarily suspend aerial operations.